அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய திருநங்கைகள் பேரண்ட்ஸோட தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து அப்பாவோட பேர், ஹஸ்பண்டோட பேர் இல்லைன்னா வந்து நம்ம வந்து அதில வந்து கார்டியன் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம இதுக்கலாம். இதில பெத்தவங்க கிட்டேருந்து வராத வந்து பெத்தவங்களோட பேரண்ட்ஸோட அங்கீகரிக்கப்படாத இருக்க திருநங்கைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அப்பா, அம்மாவோட பேர் தெரியும். ஆனா, ஆதாரோட நம்பர்லாம் அதில கேட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க மாரி இருக்க திருநங்கைகளுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணேன்னா, எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருநங்கை கார்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ம். ஸோ இந்த திருநங்கை கார்டு வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குது. ம். எல்லா திருநங்கைகிட்டயும் இருக்குது. அது உடனே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல எழுதி போட்டா உடனே நம்மளுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அந்த திருநங்கை கார்ட மையமா வச்சு இந்த ஓட் ஐடிய வந்து பாஸ் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்குமே ஈஸி ஆயிடும். புரியுதா ஆ. உங்களுக்கு? அது கொஞ்சம் ஈஸியாயிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய திருநங்கைகளுக்கு வந்து இந்த ஓட்ல வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது தான் இருக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயின்னு இருக்குது. இல்லன்னா வந்து எனக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஏன்னா நம்ம சேனல்ல பேசுறதால இத கொஞ்சம் வெளிய பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே அந்த மாரி சொல்லல. கொஞ்சம் எல்லாம் போயின்னு தான் இருக்குது. ஸோ அப்டின்னா வந்து எல்லாமே கரெக்ட்டான ப்ராசஸ்ல போயின்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே.